இது உங்கள் அரியந்த அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிசியில கேட்கப்பட்ட நேருவோட கொஸ்டினை பார்க்க போறோம். இதுதான் ஜவஹர்லால் நேரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் எங்கன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத். தற்போது எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டா உத்தரப்பிரதேச மாநிலம். தற்போது என்ன பெயர் அப்படின்னா பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு நம்ம குறிப்பிடுறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்துல அலகாபாத்ல பிறந்திருக்காரு. தற்போதைய பெயர் பிரயாக்ராஜ் என்று சொல்லி அழைக்கிறாங்க. ரெண்டாவது, பின் வருவனவற்றுள் எது நேருவின் குடும்ப பெயர் ஆகும்? நேருவோட குடும்ப பெயரை பரம்பரையா அழைக்கப்பட்டு வராங்க. அதனுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது நேருவோட குடும்ப பெயர். மே மாசம் 27ஆம் தேதி 1964 இறந்த இந்தியாவின் தேசிய தலைவர் யாருன்னு கேக்குறாங்க. அப்போ 64ல இறந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் இறந்திருக்காரு. இவரு நவம்பர் 14ஆம் தேதி பிறந்திருக்காரு. நவம்பர் 14 1889 பிறந்தார். இறந்ததுன்னு பாத்தீங்கன்னா மே 27 1964 இறந்திருக்காரு. இவர் பிறந்த தினத்தை, அதாவது நவம்பர் 14ஆம் தேதியை நாம குழந்தைகள் தினமா கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா நேருவுக்கு குழந்தைகள் மீது அதிக அன்பு இருக்கிறதுனால அவருடைய பிறந்த தினத்தை நாம குழந்தைகள் தினமாக அனுசரிச்சுட்டு வரோம். இவரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். எந்த வருஷத்துல இருந்து இருந்தாருன்னா 1948 இருந்து அவர் இறக்கும் வரை 1964 வரையுமே பிரதமரா இருந்திருக்காரு. அதாவது பதவியில் இருக்கும் போதே இருந்த பிரதமர் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு நம்ம சொல்லி அழைக்கிறோம். அப்ப 1964 பிரதமரா இருந்த காலகட்டம்னா 1948 இருந்து 1964 வரையும் பிரதமரா இருந்திருக்காரு. பிரதமரா இருக்கும் போது 64 இறந்திருக்காரு. டேட்டு மே மாசம் 27ஆம் தேதி இறந்திருக்காரு. மே 27 வரை பதவியில் இருக்கும் போதே இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு நம்ம குறிப்பிடுறோம். எத்தனை? அப்போ 1948 இருந்து 1964 வரையுமே சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரா இருந்திருக்காரு. எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 ஆண்டுகள். 16 ஆண்டுகள். எத்தனை நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 286 நாட்கள் பிரதமரா இருந்திருக்காரு. யார்? ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட், நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எதுன்னு பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் துயரம். எந்த வருஷம்? 1919 நடைபெற்றுச்சு. ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி நடைபெற்றது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 379 பேர் இறந்திருப்பாங்க. இந்த முக்கியமான நிகழ்ச்சியா நேரு குறிப்பிட்டிருக்காரு. சௌரி சௌரா 1922 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் 1920 இருந்து 1922 வரையும் நடைபெற்றிருக்கும். ஜாலியன் வாலாபாக் துயரம் 1919 ஏப்ரல் 13 நடைபெற்றுச்சு. 379 பேர் இறந்திருக்காங்க. ஓகே. 1928 இந்திய சுதந்திர கூட்டமைப்பு லீக், அதாவது சுதந்திர கூட்டமைப்பு லீக் நிறுவியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் சேர்ந்து ஜவஹர்லால் நேருவும் சீனிவாச ஐயங்காரும் இணைந்து இந்த லீக்கை நிறுவியிருக்காங்க. எந்த வருஷம்? 1928 நிறுவியிருக்காங்க. எங்கு கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது? அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட வருடம் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு தோற்றுவிச்சிச்சு. இங்க கேட்டிருக்குது காங்கிரஸ் மாநாட்டுல யாரோட கேட்டிருக்காங்க? காந்தியோட அறிக்கை எப்போ சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகூர்ல சமர்ப்பிக்கப்பட்டது 1929. அதுக்கு முன்னாடி 1928 மோதிலால் நேரு இருந்திருப்பாரு. மோதிலால் நேருக்கு அடுத்து 1929 ஜவஹர்லால் நேரு இருந்திருக்காரு. 1929 லாகூர்ல. 1928 எங்க நடைபெற்றுச்சு? கல்கத்தால நடைபெற்றிருக்கு. அடுத்து பம்பாய். பம்பாய் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 தோற்றுவிக்கப்பட்டது. தலைவர் WC பானர்ஜி. அடுத்து பூனால. பூனாலன்னு பாத்தீங்கன்னா 1895 சுரேந்திரநாத் பானர்ஜி.
அடுத்து கல்கத்தா. அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஃபர்ஸ்ட் நடைபெற்றது மும்பைல, அடுத்து ரெண்டாவது வந்து கல்கத்தால வந்து நடைபெற்றுச்சு. அப்போ ரெண்டாவது 1886. யாரு தலைவரா இருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நௌரோஜி இருந்திருக்காரு. அப்போ எங்கு கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுன்னா லாகூர். இடம் எந்த வருஷம்? 1929. 1928 கல்கத்தால இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு மோதிலால் நேரு தலைமையில நடைபெற்றிருக்கு. 1885 முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தோற்றுவிக்கப்பட்டாங்க. பம்பாயில WC பானர்ஜி தலைமையில நடைபெற்றது. அடுத்து பூனால இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது 1895 சுரேந்திரநாத் பானர்ஜி தலைமையில நடைபெற்றது. கல்கத்தால 1886 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஃபர்ஸ்ட் அப்படின்னா 1885, செகண்ட் வரும்போது 1886 தாதாபாய் நௌரோஜி தலைமையில நடைபெற்றது. 1928 நேரு அறிக்கையானது எதனை சிபாரிசு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு சுதந்திரத்துக்காக தான் சிபாரிசு வந்து செய்யப்பட்டிருப்பாங்க. பின் வருவனவற்றுள் நேரு அறிக்கையில பரிந்துரைக்கப்படாத ஒன்று எது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிற்கான மேலாட்சி அங்கீகாரத்தை வந்து முன்மொழிந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மையத்தில் ஒரு பாதுகாப்பு குழு முன்மொழியப்பட்டது, இதுவும் கரெக்ட். அரசியல் அமைப்பில் அடிப்படை உரிமைகள் எதை அறிச்சிருக்காங்க? அடிப்படை உரிமைகள் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆனா மாகாணங்கள்ல இரட்டையாட்சி முறை வந்து ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு அறிக்கையில சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரு அறிக்கையில வந்து சொல்லல. தவறானது வந்து மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தவறு. ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்து சைமன் குழு. சைமன் குழு எப்போ வந்தது? 1927. அடுத்து ரெண்டாவது நேரு அறிக்கை. நேரு அறிக்கை 1928. இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931. வகுப்பு வாரி முறை 1932. அப்போ சைமன் குழு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ல இருக்கு. 3 நேரோட அறிக்கை 1928. 3 1. இரண்டாவது வட்டமேசை மாநாடு 4. அப்போ 3 1 4 2 சரி. அப்போ இரண்டாவது வட்டமேசை மாநாடு, மொத்தம் 3 வட்டமேசை மாநாடு இருக்கு. 3மே எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா லண்டன்ல தான் நடைபெற்றுச்சு. நடைபெற்ற இடம் லண்டன். முதல் வட்டமேசை மாநாடு 1930. இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931. மூன்றாவது வட்டமேசை மாநாடு 1932. நமக்கு கேட்டிருக்குது இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931. நடைபெற்ற இடம் 3 வட்டமேசை மாநாடுகளும் நடைபெற்ற இடம் வந்து லண்டன். ஓகே, கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விவரிக்கப்பட்டது அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. எது அடிமைகளின் பட்டயம் என அழைக்கப்படும் சட்டம்? இந்திய அரசாங்க சட்டம் 1935. அடுத்து சரியான ஸ்டேட்மெண்ட் வந்து எது? பிப்ரவரி மாசம் 1937 பொது தேர்தல் வந்து நடந்திருக்கு. அப்போ பொது தேர்தல் நடந்த போது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதுமே ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரஸோட செய்தியை எங்கும் கொண்டு சென்றார். காங்கிரஸோட செய்தி வந்து எங்குமே வந்து கொண்டு சென்றிருக்காரு. எப்போ? பிப்ரவரி மாசம் 1937. அடுத்து என்ன சொல்றாங்க? இருப்பினும் தேர்தலில் காங்கிரசின் வெற்றிக்கு காந்தியின் முயற்சியை வந்து காரணம் சொல்லியிருக்காங்க. காந்தியோட முயற்சி வந்து இது காரணமா வந்து கிடையாது. ரெண்டாவது வந்து தப்பு. எது மட்டும் அப்படின்னா 1 மட்டும் தான் சரி. சிவகாசி நகரம் ஒரு குட்டி ஜப்பான் என அன்போடு அழைத்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அப்ப சிவகாசி நகரம், சிவகாசி நகரம் எந்த டிஸ்ட்ரிக்ட்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். எதுக்கு பெயர் பெற்றது? பட்டாசுக்கு. தீப்பெட்டி தொழிற்சாலை, இது ரெண்டுத்துக்குமே பெயர் பெற்ற ஒரு இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சிவகாசி. சிவகாசி விருதுநகர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. அத குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு வந்து அழைக்கிறார். ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும். அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும்
மதம் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது. அத அக்பர் மத பிரிவினைவாதங்களை கலைத்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையை முன்வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு வந்து குறிப்பிட்டிருக்கார் மதத்தை பத்தி. உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும், முக்கியமான கொஸ்டின், உலகமே வந்து தூங்கிட்டு இருக்கு, அப்போ அந்த நள்ளிரவுல என்ன பண்றாங்கன்னா நம்ம இந்தியா உயிரோட்டத்தோடும் சுதந்திர உணர்வோடும் விழிச்சிட்டு இருக்கு. இப்படி விழிச்சிருக்கிறதுனால இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்துடனும் மற்றும் சுதந்திர உணர்வும் விழித்துக் கொள்கிறது என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டிருக்கார். கீழ்கண்டவற்றில் தவறானது எது? 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல தவறானது எதுன்னு கேக்குறாங்க. வேத காலத்துக்கு திரும்புங்கள், அந்த முழக்கத்தை சொன்னவர் தயானந்த சரஸ்வதி. தீண்டாமை ஒரு பாவ செயல், முன்னாடி பார்த்தோம். காந்தியை பார்க்கும் போது காந்தி. டெல்லி சொல்ல யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு பார்த்தோம். நீண்ட காலத்திற்கு முன்பே நீங்கள் விதியுடனான ஒப்பந்தம் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருக்காரு. இது பொறுத்துக்களை போட்டும் கேட்டிருக்காங்க, தனியா ஒரு கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க. இங்க தவறான கூற்று. அப்ப டெல்லி செலோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் வந்து வராது. ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது, அதாவது விரைவா வந்து ஒரு பொருளாதாரம் வந்து வளர்ச்சினா என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனரக தொழில்கள் ரொம்ப முக்கியமானது. நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு. நேரு தலைமையிலான ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1961 வந்து நடைபெற்றது. தேசிய ஒருமைப்பாட்டு தினம், அதாவது தேசிய ஒருமைப்பாட்டு தினம், ஒற்றுமை தினம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கலாம். யாருடைய பிறந்த நாள் அப்படின்னா அக்டோபர் 31 சர்தார் வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேலோட பிறந்த தினத்தை தான் நாம வந்து சர்வதேச ஒருமைப்பாட்டு தினம், ஒற்றுமை தினம்னு சொல்றாங்க, ஒருமைப்பாட்டு தினம் சொல்றாங்க. இதை கொஞ்சம் நம்ம கரெக்டா பாத்துக்கணும். அப்போ 31 வந்து கொண்டாடுறாங்க. நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு 1961 நடைபெற்றிருக்கு. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு தான் வந்து குறிப்பிட்டிருக்கார். பின்வருவனவற்றுள் எது பொருத்தமற்றதாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தவறான ஒன்று எது அப்படின்னு சொல்லிட்டு, கிரிப்ஸ் தூதுக்குழு 1942, பாகிஸ்தானோட தீர்மானம் 1940, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931, அதே வருடம் 2வது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. நேரு அறிக்கை முன்ன பார்த்தோம் 1928, 46 வந்து வராது, அது வந்து தப்பு. நெக்ஸ்ட், புகழ்பெற்ற மேற்கோளான நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவால வழங்கப்பட்டது. இன்னொரு பொறுத்துவ கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம். அறிவியல் தாக்கம் என்ற சொல்லினை சொல்லதான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. யாருன்னா நேரு தான் பயன்படுத்தினாரு. இந்த கண்டறிந்த இந்தியா அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டறிந்த இந்தியா அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா தான் தமிழ்ல கண்டறிந்த இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அறிவியல் தாக்கம் அப்படின்ற ஒரு சொல்லினை பயன்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, ஜவஹர்லால் நேரு தான் இந்த நூலோட ஆசிரியர். ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாளோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஹெரால்ட் அப்படின்ற ஒரு செய்தித்தாளை வந்து நேரு வந்து தொடங்கியிருக்காரு. இத வெளியிட்ட ஒரு நிறுவனம் எதுன்னு பாத்தீங்கன்னா அசோசியேட்டட் ஜர்னல்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனம் தான் என்ன பண்ணிருக்குன்னா, அந்த செய்தித்தாளோட பெயர் பாத்தீங்கன்னா நேஷனல் ஹெரால்டு, அதை வெளியிட்ட நிறுவனம் வந்து அசோசியேட்டட் ஜர்னல் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. எழுதினவர் பாத்தீங்கன்னா நேரு வந்து எழுதியிருக்காரு. கீழ்கண்ட கூற்றுகள்ல எது வந்து சரியா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நேரு ஆட்சி காலம் எதை பத்தி? நவீன அறிவியல் வளர்ச்சியின் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அணு ஆராய்ச்சிகள், இங்க அறிவியலை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அணு ஆராய்ச்சிகள், விண்வெளி ஆராய்ச்சிகள் போன்றவை இவராலே உருவாக்கப்பட்டவை. அப்போ ரெண்டுமே வந்து சரி. அடுத்து வந்து காலவரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் வந்து நேரு அறிக்கை
நேரு அறிக்கை பொறுத்துகளையும் வந்துச்சு, சிங்கிள் லைன் கொஸ்டின்லயும் வந்தது. வருஷம் இதை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலவரிசை வந்து படுத்தணும். அப்ப காலவரிசை படுத்தும் போது நேரு அறிக்கை எப்போ அப்படின்னா 1928, பூனா ஒப்பந்தம் 1932, சைமன் குழு பாத்தீங்கன்னா 1927, கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து 1942. இப்போ நேரு அறிக்கை 1928, பூனா ஒப்பந்தம் 1932, சைமன் குழு 1927, கிரிப்ஸ் குழு 1942. இப்ப கால வரிசை வந்து படுத்தணும். கம்மியானது 27, 3, அதுக்கடுத்து 28, 1, அடுத்து வந்து 32, அடுத்து வந்து 4. அப்போ 3124. நெக்ஸ்ட் ஒன், பின் வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை. அப்போ சரியாக பொருந்தாது அப்படின்னா தவறானது வந்து கேட்டிருக்காங்க. வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயானந்த சரஸ்வதி சொல்லியிருக்காரு. சுயராஜ்யம் பொது பிறப்புரிமை, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை நான் அடைந்தே தீர்வேன் என்று முழக்கமிட்டவர் யார்னா திலகர் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் லால் பகதூர் சாஸ்திரி. அடுத்து முன்னாடி பார்த்தோம், நம்ம நீண்ட வருடங்களுக்கு முன்பு நாம் விதியுடன் முயற்சி செய்தோம், ஜவஹர்லால் நேரு வந்து குறிப்பிட்டிருக்காரு. 1 கரெக்ட், 4 கரெக்ட், 2, 3 வந்து தப்பு. அப்போ சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை நான் அடைந்தே தீருவேன் என்று சொல்லி முழக்கமிட்டவர் திலகர். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று குறிப்பிட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி. 2, 3 வந்து தப்பு. அப்போ 2, 3 எது சரியா இருக்கு? 1, 4 சரியா இருக்கு. 1, 4 சரியானது. இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை என்ற கருத்தினை பதித்தவர்? ஜவஹர்லால் நேரு தான் பதிச்சிருக்கார். இந்தியாவில் முதல் திட்டக்குழு இந்தியாவில் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு தலைமையில தான் அமைச்சது. ஃபர்ஸ்ட் வந்து திட்டக்குழு. திட்டக்குழு எப்ப தோன்றுச்சு? 1950 வந்து தோன்றுச்சு. எந்த டேட்? மார்ச் வந்து 15ஆம் தேதி தோன்றுது. திட்டக்குழு ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1950 மார்ச் 15. அது எப்போ திட்டக்குழுவோட காலமா செயல்பட ஆரம்பிச்சிச்சு? 1951 ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணது முடிவுல 1951 முதல் 5ஆண்டு திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. 12 5ஆண்டு திட்டம் வந்து இதுவரையும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டக்குழு என்னவா பெயர் மாற்றம் செய்யப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. தற்போது திட்டக்குழு இருக்கானா? இல்ல, நிதி ஆயோக் கொண்டு வந்துட்டாங்க. நிதி ஆயோக் கொண்டு வந்தது 2015 ஜனவரி 1 வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்ப நிதி ஆயோக்கோட தலைவர் தற்போது யாரு பிரதமரா இருக்காங்களோ அவங்கதான் வந்து தலைவரா இருப்பாங்க. அடுத்து நிர்வாக தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமன் பெரி அப்படின்றது தற்போது இருக்காரு. இது நிர்வாக செயலாளரா யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு PVR சுப்பிரமணியம். தலைவர் அப்படின்னும் போது பிரதமர் இருப்பார். நிர்வாகத்துக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமன் பெரி இருக்காரு. அதாவது நிதி ஆயோக்கோட தலைவர் அப்படின்னா பிரதமர். இவரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை தலைவர் அப்படின்னு சொல்லணும். நிர்வாக செயலாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா PVR சுப்பிரமணியத்தை வந்து சொல்றோம். அப்போ திட்டக்குழு அமைக்கப்பட்டது 1950 மார்ச் 15 வந்து அமைச்சிருக்காங்க. அமைச்சது யாருடைய தலைமையில அமைச்சாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில அமைச்சிருக்காங்க. அடுத்து வந்து கோத்தாரி. கோத்தாரி அப்படின்ற குழு எதுக்காகனா கல்விக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு குழு தான் கோத்தாரி கல்வி குழு. ராஜா செல்லையா குழு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நிதிக்காக கொண்டு வரப்பட்ட குழு. ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தது திட்டக்குழுவுக்காக. சுவாமிநாதன் வந்து பசுமை புரட்சிக்காக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 1 வந்து 2 பார்த்தோம், 2 1 4 வந்து 3. MS சுவாமிநாதனை நம்ம என்ன சொல்றோம்? பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்றோம். இந்திய பசுமை புரட்சியின் தந்தைனா MS சுவாமிநாதன். அதாவது உலக அளவுல பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னா நார்மன் போர்லாக் அவரை வந்து நம்ம அழைக்கிறோம். நேரு யுவ கேந்திரா சன்கதன் துவங்கப்பட்ட ஆண்டு. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுல இருக்கிற இளைஞர்களுக்காக
இளைஞர்கள் வந்து மேம்பாடு அடையணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் நேரு யுவ கேந்திரா சன்கதன் அப்படின்ட்டு வந்து தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் அல்லாம அந்த இளைஞர்களோட ஆளுமை திறனை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக 1972 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் நேரு யுவ கேந்திரா சன்கதன். தொடங்கப்பட்ட ஆண்டு 1972. யாருக்காக? இளைஞர்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆகஸ்ட் 15, 1947 அன்று ஜவஹர்லால் நேரு ஆற்றிய புகழ்பெற்ற உரை அப்படின்னு கேட்டாங்க. புகழ்பெற்ற உரை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விதியின் பேச்சுடன் கூடிய ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உரையாற்றிருக்காரு. எப்போ? ஆகஸ்ட் 15, 1947. 1934 ஆண்டு அவர் வந்து சிறையில இருக்காரு. சிறையில இருந்த போது ஜவஹர்லால் நேரு எழுதிய ஒரு புத்தகம் என்னன்னு சொல்றாங்க. புத்தகம் எந்த வருஷம்? 1934 சுதந்திரத்தை நோக்கி அப்படின்ற ஒரு புத்தகத்தை ஒரு சிறையில் இருக்கும் போது எழுதியிருக்காரு. 1934. ஜவஹர்லால் நேருவை நம்ம என்ன பெயர்ல வந்து அழைக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஜனநாயக இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு துறைமுகம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஜவஹர்லால் நேரு துறைமுகம் எங்க அமைஞ்சிருக்குன்னா மும்பைல வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ நம்ம துறைமுகம் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 13 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருப்போம். அப்போ இங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த புறம், அதாவது மேற்கு புறத்துல இருக்கிற ஒரு துறைமுகம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை துறைமுகம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நவசேவா துறைமுகம். நவசேவா துறைமுகம் தான் வந்து ஜவஹர்லால் நேரு துறைமுகம் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அடுத்து சுதந்திர இந்தியாவின் பிரதமராக நேரு பதவியேற்ற போது அவர் அந்த நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரைக்கு ஒரு சிறப்பு பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. எதுக்காக? நேரு வந்து நாட்டு மக்களுக்காக ஒரு உரையை வந்து தொடங்கியிருக்காரு. அந்த உரைக்கு வந்து சிறப்பு பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்காங்க. அந்த சிறப்பு உரை சூட்டப்பட்டதுக்கு என்ன பெயர் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விதியுடன் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து சூட்டியிருக்காரு. நேரு எழுதிய சுயசரிதை வந்து 1936 அமெரிக்காவில வெளியிட்டிருக்காரு. வருஷம் 1936 எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில வந்து வெளியிட்டிருக்காரு. அமெரிக்கால வெளியிட பொழுது அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவருடைய தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திரத்தை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்து ஜவஹர்லால் நேரு வந்து 2 புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க. ஒரு புத்தகம் வந்து நம்ம கொடுத்திருக்காங்க, இந்தியாவின் கண்டுபிடிப்பு அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. 2வது புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, உலக வரலாற்றில் ஒரு பார்வை அப்படின்ற ஒரு புத்தகம் 2வது புத்தகமா வந்து கருதப்படுறாங்க. அடுத்து நேரு எத்தனை முறை அமைதிக்கான நோபல் பிரைஸ், அதாவது நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்ட வருடம் கிடையாது, எத்தனை முறை வந்து அவருக்கு பரிந்துரைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எத்தனை முறை பரிந்துரைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 முறை வந்து பரிந்துரைச்சாங்க. கொடுக்கல. எப்ப கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1901 தான் வந்து அமைதிக்கான நோபல் பிரைஸ் வந்து நேருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. போன கிளாஸ்ல நம்ம காந்தியை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு பார்த்ததை நம்ம நேரு வந்து பார்த்திருக்கோம். இந்த அரியந்த அகாடமியில போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரியந்த அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.